எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி. என்னென்னு பார்க்குறீங்களா? யூடியூப்லேருந்து எனக்கு வருமானம் வந்துருச்சா வரலையான்னு சொல்லி ரொம்ப நாளாக நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லி எனக்கே தெரியல. ஏன்னா அப்போ யூடியூப்பு ரொம்ப நாளாக வீடியோ போட்டுட்ருக்கீங்க. அக்கா உங்களுக்கு வருமானம் வந்துருச்சா? உங்கள் சேலரி எவ்வளோ? எப்படி உங்களுக்கு வருமானம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் அப்போலாம் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் அதுக்கெல்லாம் ரிப்ளை இன்னும் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நானும் எதிர்பார்த்த மாதிரி என்னோடய யூடியூப் சேனல்லேருந்து எனக்கு வருமானம் வந்துருச்சுங்க. ஒரு மாதத்துக்கு உண்டான வருமானம் நீண்ட நாள் கனவாக இருந்து ரொம்ப வருஷம் கடுமையாக காத்துக்கிட்டு இருந்து என்னை எத்தனை பேர் இலக்காரணமாக பேசுனாங்க. அவங்க மூஞ்சில எல்லாம் கரிய பூசுகிற மாதிரி நான் யூடியூப்பில் வெற்றிகரமான ஒரு வருமானத்தை நான் எடுத்துட்டேங்க. ஒரு மாதம் வருமானம் எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த விஷயத்தை நான் தடவை நான் உங்ககிட்ட தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இன்றைக்கி இந்த வருமானம் எனக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையவே கிடையாது. உங்கள் எல்லாத்துக்கும் எனக்கு ஆதரவு தந்த எல்லாத்துக்கும் இனிமேல் ஆதரவு தர எல்லாருக்கும் நான் மீண்டும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே எனக்கு பேட் கமெண்ட் பண்ணவங்களாக இருக்கட்டும், நல்ல கமெண்ட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே எனக்கு என்னோடய வீடியோவை பார்த்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் வந்திருக்கு. இந்த ஒரு தருணத்துக்காக தான் நான் இவ்வளோ நாளும் எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் கடந்து நான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் சந்தோஷமான விஷயம், இப்படி ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு தான் இது. பார்த்திங்கன்னா செல் எடுத்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் வீடியோ எடுக்க போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, என்ன நீ எப்போ பார்த்தாலும் செல் எடுத்துகிட்டு போகிற, வீடியோ எடுக்கிறேன்னு வீடியோவாக எடுக்கிற. ஒரு வேலை வெட்டிக்கு போனேனாலும் ஒரு நாளைக்கு 200 250 சம்பளம் தருவாங்க. எங்கத்த வீடியோ எடுத்து போடுற, என்ன வீடியோ எடுத்து போடுற, வேறு வேலை இல்லையா, அப்படியா இப்படியான்னு சொல்லி நல்லா காது மூக்கு கண் எல்லாம் வச்சு பேசினவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்திங்கன்னா, நான் ஒரே குறிக்கோளாக யார் என்ன பேசினாலும் நம்ம இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறணும்னு சொல்லி மனசுக்குள்ளே எவ்வளவோ வலியும் வேதனையும் இருந்தாலுமே நான் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட ஆரம்பித்தாச்சு. இதை பாதியிலேயே விட்டால் பேசுனவங்க எல்லாத்துக்கும் சும்மா மெல்ற வாய்க்கு அவள் நம்மளே போட்டு விட்ட மாதிரி ஆயிரும் இல்லைங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, 1 வருஷத்தில் பணம் வந்துருச்சு, 2 வருஷத்தில் வந்துருச்சு, 6 மாதத்தில் வந்துருச்சுன்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. எனக்கு கொஞ்சம் லேட்டாகி தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல்லேருந்து எனக்கு வருமானம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமே ஆச்சு. விரல் விட்டு எண்ணுற அளவுக்கு வருஷங்கள் ஆயிருந்தாலுமே பரவாயில்ல. நான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு கிராமத்தில் வசிச்சுக்கிட்டு இப்படி ஒரு யூடியூப் சேனல் மூலிமா நான் ஒரு வருமானம் எடுப்பேன்னு சொல்லி நான் உண்மையாலுமே சொல்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வெற்றிக்கு காரணம் எல்லாமே நீங்கள் மட்டும்தான் சாத்தியம். உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வியூவர்ஸ் போகாமல் இருந்துச்சு. அதுவும் ஒரு பக்கம் எனக்கு கவலை இருந்தாலும், ஒரு சேனல் ஆரம்பித்து இந்த மாதிரி பாதியிலேயே விட்டாலும் அதுவும் இலக்காரணமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நான் மனசை தைரியப்படுத்தி நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன். தொடர்ந்து பேசுகிறவங்க பேசுங்க, என்னைக்காவது ஒரு நாள் நானும் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மனநிறைவோடு நான் போராடிக்கிட்டு இருந்தேன். என்னோடய போராட்டத்துக்கு அக்கா நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்க,
நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நல்ல நல்ல கமெண்ட், எனக்கு பேட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரல, எல்லாமே நல்ல நல்ல கமெண்ட் தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட்டாக தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து நிறைய சொந்தங்கள் கிடச்சிருக்கீங்க, நிறைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி நிறைய கிடச்சிருக்கீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், ஆரம்பித்து நம்மளும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு ஒரு ஆசை, ஒரு கனவோடு வந்து நான் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி 1ஆவதுலேருந்து படிக்க ஆரம்பித்து பரீட்சை எழுதுனா எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரிங்க. நான் எடுத்ததுமே ரொம்ப சாதாரணமாக வந்து நினச்சிட்டேன், அந்த மாதிரி கிடையாது. பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து படிக்கும்போது எப்படி பரீட்சை எழுதி நம்ம உள்ளே போகிறோமோ, வெவ்வேறு படிப்புகளுக்கு போகிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியல. எனக்கு ஆர்வம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. நம்ம வந்து வீட்டில் குழந்தைங்களையும் பார்க்குற மாதிரி இருக்கணும், வீட்லேயும் இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்படியே வேலைகளும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நம்ம என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஐடியாவே வந்துச்சுங்க. ஆரம்பிச்சுமே ஒரு சில பல காரணங்கள்னால நான் ரொம்ப மனசு வந்து உடஞ்சிட்டேன், ரொம்ப மன குழப்பமாயிட்டேன். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, எந்த வேலை செஞ்சாலும் பாதியோடு விட்டுறது, எந்த வேலை செஞ்சு எதுக்காக போகுது, இதெல்லாம் உருப்படியே ஆகாது, இது சும்மா 4 நாளைக்கு செல் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் என்னை பேசுனாங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தான் நான் ரொம்ப முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க அப்படியெல்லாம் பேச போய் தான் எனக்குள்ளேயே ஒரு வெறி மாதிரி, இப்படியெல்லாம் இவ்வளோ மட்டம் தட்டி பேசுகிறாங்க, நம்ம எப்படியாவது நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு எனக்குள்ளேயே ஒரு மன தைரியத்தை வந்து நான் கொண்டு வந்து என்ன ஆனாலும் சரி நம்ம இதிலிருந்து பின்வாங்கவே கூடாதுன்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரிஞ்ச வீடியோ, அது வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் வந்து வேலை செய்கிறது, காட்டு வேலைக்கு போகும்போது அந்த சம்மந்தமாக நான் வீடியோ எடுத்து போட்டது, எனக்கு தெரிஞ்ச வகையில் வந்து நான் வீடியோஸ் எடுத்து கொடுத்தேன். அதுவுமே கேட்பாங்க, இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இதை ஒரு மூஞ்சின்னு நீ வீடியோ வேறு எடுத்து போடுற, நீ போடுறதெல்லாம் ஒரு வீடியோவா, அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாங்கங்க. பேசினாலும் பரவாயில்ல, அப்படி நீங்கள் பார்த்ததுனால தானே அப்படி பேசியிருக்கீங்க, நீங்கள் பார்த்ததுனால தானே எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து அந்த வாட்ச் ஹவர் டைமு, சப்ஸ்கிரைபர் எல்லாமே யாரையுமே நான் குறை சொல்லலை. இப்போ ஒரு வீடியோ போடுறோன்னு சொன்னீங்கன்னா போடுறோம், அதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு மனசு வேணும், இந்த வீடியோவை நம்ம பார்க்கலான்னு ஒரு மனசு வேணும். நீங்கள் என்னை திட்டுனாலுமே பரவாயில்ல, அதை நான் வந்து பெருசாக எடுத்துக்கிறேன். நீங்கள் திட்ட தான் வந்து அது என்ன சொல்கிறது, நீங்கள் திட்ட தான் எனக்குள்ளே ஒரு இன்னும் நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டுற மாதிரி ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா எனக்கு தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு யூடியூப்லேருந்து சேலரி வந்து வந்துருச்சுங்க. நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ண நல்வுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் வாழ்க்கையில் மென்மேலும் வளரணும். எனக்கு வந்து உங்களோட ஆதரவு தேவை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.